எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி அவல் பக்கோடா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு அவல் எடுத்துருக்கேன். நல்லா சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி இல்லாத நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா கோல்டன் கலர் ஆஞ்சி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்முடைய அவல் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.